ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இதுமாரி கத்திரிக்காவை நல்லா 4 வாக்கில் கட் பண்ணி முழுசாக அதை மாதிரி வச்சுங்க. நான் ஒயிட் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். அதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன். நம்ம இதுக்கு தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி பூண்டு. நம்ம ஊற வச்ச புளியை வந்து நம்ம ஒரு மிக்சியில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பூண்டு நம்ம வீட்டு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் 4-5 ஸ்பூனே போட்டுங்க. இதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிங்க. பாருங்கள், இதே மாதிரி மைய அரைச்சிங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயில் இது நடுவில் மசாலாவை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் சேர்த்து வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் ஒரு 1/2 hour அந்த மசாலா கத்திரிக்காயில் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு வானலோ குண்டான ஏதோ ஒன்று வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. அப்புறமா நம்ம கத்திரிக்காயில் வச்ச மசாலாவை இது சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க அந்த கத்திரிக்காய். அப்போ தாங்க நல்லாயிருக்கும். எல்லா கத்திரிக்காயும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் இதில் செஞ்சுருக்கேன். அதே வானல் வச்சுடுங்க. நாளைக்கு வதக்கி எடுத்துங்க அதை. அப்புறமா வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வடகம் போட்டு விடுங்க. நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துங்க. நம்ம தக்காளி சேர்த்துங்க. நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகணும். அதை மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இதை பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நம்ம வதக்கி வச்ச மசாலா கத்திரிக்காய் பாருங்கள் இதில் சேர்த்துங்க. நல்லா கலக்கி விடுங்க. ஆல்ரெடி உப்பு மிளகாத்தூள் நம்ம ஏற்கனவே போட்டுவிட்டோம். புளியெலாம் வேறு எதுவும் போட தேவையில்லை. இதுக்கு வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி, அந்த மசாலா தண்ணி ஊற்றினாவே போதும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது குழம்பு. கொஞ்சம் கெட்டியாக நல்லா இருக்கணும். அப்போ தாங்க நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் மசாலா மிக்சியில் வச்சுருந்தேன் பாருங்கள். அதே போட்டு நான் நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணியில் எதுவும் நான் ஊற்றலை. நான் மூடி வச்சுருங்க. நல்லா அதில் வேகட்டும். பாருங்கள், வெந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மெத்தடில் கூட செஞ்சால் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நண்பர்களே. மை சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வதங்கி நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள் கத்திரிக்காய். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாய் நண்பர்களே.